ஹலோ மை டியர் ஃபேமிலி, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து தென்காசியிலேருந்து ஒரு சிஸ்டர் அவங்களோட பேபி திங்ஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு ரெசின் ஆர்ட் பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க ஆர்டர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்லேயும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனுமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டருக்கு நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அந்த பெர்மிஷன் அவ்வளோ கூடிய சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த சிஸ்டர் கொடுத்ததுக்காக அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் பண்ணுற ப்ராசஸ் வீடியோ வந்து 100% என்னால் கவர் பண்ண முடியல. ஒரு 65% வந்து அங்கங்கே நான் பண்ணதெல்லாம் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் மோல்டு வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 10 இன்ச் மோல்டு வந்து நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ரெசின் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பிகினர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டெப்த்துனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்கேல் எடுத்துகிட்டு 0லேருந்து அந்த 1 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து 10 பார்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்களே. ஸோ அதில் 1 வந்து 1 mm, 2னா 2 mm, இந்த மாதிரி 10 mm சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் இதுதான் இந்த சைடில் இருக்கிற பார்ட்டு தான் என்னதுன்னா டெப்த்து. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆழம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வேணுமோ அதை நீங்கள் அளந்து அந்த ரெசின் கால்குலேட்டரில் போட்டு ரெசின் எவ்வளோ எடுக்கணும், ஹார்ட்னர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. டெப்த்து வந்து நீங்கள் வெளி சைடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையான ரெசின் அண்ட் ஹார்ட்னரை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து யூஸ் பண்ணும் பொழுது இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி முடித்த உடனேயே அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த பாட்டிலுக்குள்ளே காற்று போகுதோ அவ்வளோ தூரம் வந்து அந்த ஹார்ட்னர் வந்து ஒரு yellowish கலரில் மாறும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து எடுத்து நீங்கள் அளந்து முடித்த உடனேயே அந்த பாட்டிலை வந்து டைட்டாக கேப் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ எவ்வளோ தூரம் அந்த பாட்டிலுக்குள்ளே காற்று போகாமல் நம்ம பார்த்துக்குறோமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் வந்து 1 kg பாட்டில். ஸோ 1 kg ரெசினும் 1/2 kg ஹார்ட்னரும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ப்ராப்பராக இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட 6-7 மாதம் வரைக்கும் கூட இந்த பாட்டிலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை, திறந்து வச்சுட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னா 3 மாதம் 2 மாதம் தான், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் கரெக்டாக இப்போ ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாட்டிலெலாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு திறந்து வச்சுட்டே மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நம்ம எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும், ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பிகினர் கிளாஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக மிக்சிங் வந்து பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மோல்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அதில் வச்சுட்டு, மோல்டு வைக்கிற இடம் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காற்று போகிற இடமா நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும். நான் வந்து நைட் டைம் தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வென்டிலேஷன் இருக்கிற பிளேஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜன்னலோ இல்லாட்டி காற்று போயிட்டு வர மாதிரி ஒரு சின்ன ஹோலோ உங்கள் அந்த ரூமில் வந்து இருக்கணும். அடைஞ்ச ரூமில் வந்து ரெசின் ஆர்ட்டை வந்து வைக்காதீங்க. கொஞ்சம் காற்று போயிட்டு வர மாதிரியான இருக்கிற பிளேஸில் வந்து ரெசின் ஆர்ட்டை வச்சுக்கோங்க. கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்ஸு கையில் டச் பண்ணுற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் ரெசின் ஆர்ட்டை பார்த்து வைங்க. இல்லை அப்படின்னா அந்த ரூம்குள்ளே கிட்ஸை வந்து அந்த 1 டே நைட்டு மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நைட் டைம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரெசின் வந்து நல்லா காஞ்சி செட்டில் ஆயிரும். 12 மணி நேரத்துலேயே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லேயர் கோட்டிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நைட்டு ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் அது டச் பண்ணி பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். 12 மணி நேரம் கரெக்டாக கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்த கோட்டிங்க்கான இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ கஸ்டமர் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டான தீமில் வந்து ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க. அவங்க சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது பிங்க் கலர் பேக்ரவுண்டில் எனக்கு இந்த திங்ஸ்லாம் வச்சு சிம்பிளாக பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டருக்கு எப்படி இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு ஐடியா தோணுச்சுன்னு எனக்கே தெரில. அவங்க சொல்லும் பொழுது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பேபி வந்து நைட் டைம் வந்து பிறந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க பிறந்த சீசன் வந்து ரெய்னி சீசன். ஸோ எனக்கு வந்து பிளாக் கலர் தீமில் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ரெய்னி எஃபெக்டில் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு அவங்களோட தாட்டு. நான் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப லேஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்னொரு கோட்டிங்கும் கொடுத்துக்கிட்டேன். பிளாக் வந்து எனக்கு டார்க்காக இருந்தால் தான் அது நைட் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்குன்றதுக்காக நான் இன்னொரு கோட்டிங்கும் வந்து பிளாக் கலர் வந்து கோட்டிங் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பபிள்லாம் போகிறதுக்காக ஹீட் கன் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணல. பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த போட் மாதிரி வர ஸ்டிக்கர் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த தம்பியோட நேமு, அவங்க பேரண்ட்டோட நேம், அதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோஸ் வந்து எனக்கு முன்னாடியே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் எந்தெந்த சைஸில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி சைஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணணும், ஃபோட்டோ சைஸு, லெட்டர் சைஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுமே நம்ம பிகினர் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோ ஷீட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெசின் கோட்டட் ஃபோட்டோ ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அது எத்தனை ஜிஎஸ்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 254 ஜிஎஸ்எம் ஃபோட்டோ ஷீட்டு, ரெசின் கோட்டட் ஃபோட்டோ ஷீட். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பேபி திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நான் வீடியோக்காக உங்களுக்கு நடுவில் காட்டுறேன். பட் ஆனால் இது காஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் கஸ்டமர்கிட்ட இந்த ப்ராசஸ் தான் நான் செகண்டு கேட்டேன். அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டில் ஃபோட்டோஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த வளையல் எங்கே வைக்கிறது, அப்புறம் அவங்க கொடுத்த திங்ஸ்லாம் எங்கெங்கே வைக்கலாம், அவங்க கேட்ட வேர்டிங்ஸுக்கும் இடம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிட்டேன். அவங்க வந்து 4 ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் 4 ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஃபோட்டோ இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம், லெட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வைக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட இந்த 2 டைப்லேயுமே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த டைப் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க, தம்பியோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் நான் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ ஃபோட்டோ கட் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, அந்த தம்பியோட ஃபோட்டோ மட்டும் பெருசாக இருக்கும். இந்த ஒயிட் கலர் பேப்பரில் வந்து பேரண்ட்ஸ் நேம் வரும், இதில் வந்து அந்த பேபியோட நேம். இப்படி தான் வந்து நான் சைஸை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் மெஷர்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மோல்டு இருக்கும் இல்லையா, அந்த மோல்டில் கூட வச்சு கூட இந்த பேக்ரவுண்ட்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்டு வந்து நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையுமே நான் லேமினேஷன் பண்ணணும். ஃபோட்டோவோடு சேர்ந்து அந்த கார்டையுமே நான் லேமினேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் இல்லாட்டி சார்ட்டு இல்லை இந்த பஸ் டிக்கெட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் லேமினேஷன் பண்ணி தான் ரெசின் ஆர்ட்டில் வைக்கணும். இல்லை அப்படின்னா ரெசினில் வந்து அந்த திங்ஸ் வந்து நல்லா மெர்ஜ் ஆயிரும். இப்போ இந்த ஜெராக்ஸ் அந்த எக்ஸ்ரே காப்பி இருக்கு இல்லையா, அதை சுற்றி மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேமினேஷன் ஷீட் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவும் அவங்க கொடுத்த அந்த நேமாக இருந்துச்சு இல்லையா, அதையுமே வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
பட் நான் எடுத்த அந்த ஃபோட்டோ பிரிண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரெசின் கோட்டட் ஃபோட்டோ ஷீட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஃபோட்டோவை ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மற்ற 4 ஃபோட்டோவுமே ஃபோட்டோ ஒட்டியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் எனக்கு திருப்பியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம இப்போயே கரெக்ஷன்லாம் பண்ணிக்க முடியும். ரெசின் ஊற்றினதுக்கப்புறமா ஃபோட்டோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் திருப்பி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போயே வந்து எனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து கிறிஸ்டல் மாதிரி நம்ம ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ப்ளூ எஃபெக்ட் இருந்துச்சுல, அதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி காட்டுறதுக்காக பிளாக் ஸ்டோன் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். பிளாக் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 100 கிராமே உங்களுக்கு எப்படியும் ஒரு ₹60 ₹70 இல்லை ₹100 கிட்ட வரும். ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ரேட் வைஸ் வந்து ரொம்ப மாறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூவையும் பிளாக்கையும் ரெண்டாக பிரித்து காட்டுறதுக்காக நான் செலக்ட் பண்ண ஸ்டோன் தான் இது. இந்த ஸ்டோனை நீங்கள் ரெசின் ஆர்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி, ரெசின்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் வந்து வச்சு பார்த்துக்கோங்க, உங்களோட இதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரெசின் கூட வச்சு இப்போ பார்க்கும் பொழுது எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ப்ராசஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேபியோட நேம் ஒட்டுறது அது எல்லாமே வச்சதுக்கப்புறமா அவங்க வந்து மேகம் தீமில் கேட்டிருந்தாங்க இல்லையா, மழை வர மாதிரி. ஸோ மேகம் அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நான் நூலெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேகம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ரெசினில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேகம் மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு அடுத்த லேயருக்கு அதுக்கப்புறமா ரெயின் ட்ராப்க்கு வந்து ஒயிட் கலர் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி ரெயின் ட்ராப் மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு அவுட்டர் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க ரெயின் தீம் எஃபெக்டில் கேட்டதுனால நான் ஸ்டிக்கருமே வந்து ரெயின்போ ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க இந்த கலரை, அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிளாக் ஸ்டோன் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் க்ரீன் கிராஸ் இருக்கிற மாதிரி நான் கீழே வந்து செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கீழே வந்து இந்த பச்சை கலர் புல் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு. அடுத்து அந்த சிஸ்டர் வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு செயின் மாடல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் செயினுமே வந்து ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி செயின் வந்து ஹேங் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோட்டோஸ்லாம் எப்படி ஸ்டிக் பண்ணுறது, என்ன டேப் நான் யூஸ் பண்ணுறேன், அது எல்லாமே பிகினர் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது நைட் டைம் தான் நான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு குட்டி ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒரு கீ செயின் வந்து செஞ்சு அதையும் வந்து கூட சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொக்கே ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கிஃப்ட்டு பேப்பரில் வச்சு கவர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தெர்மாக்கோல் ஷீட்டு நம்ம 2 எடுத்துக்கணும். தெர்மாக்கோல் ஷீட்டுக்கு நீங்கள் சுற்றுறதுக்கு முன்னாடி பபிள் ஷீட் இருந்துச்சுன்னா பபிள் ஷீட்டால் கூட நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொரியர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் உடையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கொரியரில் வந்து சேஃபாக கொண்டு போவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, அங்கே இங்கே தூக்கி போடுவாங்க. ஸோ அதனால் பேக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி 2 சைடுமே தெர்மாக்கோல் ஷீட்டை வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் டைட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 2 சைடுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டேப் யூஸ் பண்ணி சுற்றி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்டு இருக்குது இல்லையா, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியும் டேப்பை வந்து இதை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பேக் பண்ணும்பொழுது எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்கள் கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் வந்து சேஃபாக போய் சேரும். இந்த வீடியோவில் நான் பண்ண ப்ராசஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது 1, 2 உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஆல்ரெடி தெரிஞ்சதே கூட நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பிகினர் வீடியோவில் தான் நம்ம பேசிக் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவை யூடியூப்பில் போட பெர்மிஷன் கொடுத்த அந்த சிஸ்டருக்கு உண்மையிலே என்னோடய தேங்க்ஸை நான் திருப்பி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் டேரெக்டாக ரெசின் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற ப்ராடக்ட்டையும் கஸ்டமர் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.